திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மஞ்சள் தேமல் நோயால் பாதிக்கப்பட்ட உளுந்து பயிர்களுடன் விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருச்சி மாவட்ட வேளாண் துறையினர் தங்கள் மண்ணுக்கேற்ற பயிர்களை வழங்காமல் புதுக்கோட்டை மாவட்ட ரகமான வம்பன் 8 மற்றும் வம்பன் 10 ரக பயிர்கள் தங்களுக்கு வழங்கியதால் மஞ்சள் தேமல் நோய் ஏற்பட்டு கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனால் ஸ்டாலின் அரசின் வேளாண் துறையும் மாவட்ட நிர்வாகமும் பாதிக்கப்பட்ட உளுந்து பயிர்களை கணக்கிட்டு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். எதிர்காலத்தில் திருச்சி மாவட்ட மண்ணுக்கு தகுந்தாப்போல விதைகளை உற்பத்தி செய்து தர வேண்டும். இதே பிரச்சனை எங்களுக்கு நெல்லில் ஏற்படுது. எனவே வேளாண் துறை கவனமாக இருக்க வேண்டும். இப்போ எங்களுடைய கோரிக்கை, இதை நம்பி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கும் பிரிவில் கழிவுகள் தேங்கி கிடப்பதால் நோயாளிகள் கடும் பாதிப்படைந்து வருகின்றனர். துர்நாற்றத்தில் அமர்ந்தபடியே மருத்துவமனை ஊழியர்களும் பணியாற்றும் அவல நிலை உள்ளது. நோயை குணப்படுத்தும் மருத்துவமனையிலேயே நோயை உருவாக்கும் அளவிற்கு கழிவு தேங்கி கிடப்பது குறித்து ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் மருத்துவமனை நிர்வாகமும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். மாத்திரை வாங்க போறவங்க பூராமே எல்லாமே நோயை வாங்கிட்டு வர்றான். மாத்திரை எதுக்கு வாங்க போகிறது? நோயை தீக்கிறதுக்கு வாங்க போகிறோம். ஆனால் இங்கே ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாத்திரை வாங்க போகிறவன் நோயை வாங்கிட்டு வர்றான். அப்போ இந்த நோய் ஏற்கனவே இருக்கிற நோய், இப்போ இருக்கிற நோய், எதுக்குடா சண்டாளிகளை மருத்துவமனை வச்சு நடத்துறியா?